முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகார் குறித்து அவர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம். இவர் தற்போது ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். முந்தைய ஆட்சிக் காலத்தில் சென்னை பெருங்குளத்தூரில் ஸ்ரீராம் குழுமத்துக்கு சொந்தமான நிறுவனம் 1453 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கு பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் விண்ணப்பம் அளித்தது. அப்போது 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அப்போதைய அமைச்சர் வைத்தியலிங்கம் திட்ட அனுமதி வழங்கினார் என அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.